வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்ப இன்னைக்கு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, இப்ப லக்கணமா, ராசியா அப்படிங்கிறதுல ஒரு பெரும்பான்மையா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. லக்கணம் அப்படிங்கிறது விதி, சரிங்களா? ராசி அப்படிங்கிறது மதி. இந்த சூரியன் இருக்கிறதையும் லக்கணமா எடுப்பாங்க. அது கதி. அதாவது லக்கணங்கிறது விதி, ராசிங்கிறது மதி, சூரியன் இருக்கிற லக்கணம் கதி. இப்ப விதி, மதி, கதி இந்த 3 லக்கணமும் சேர்ந்து தான் ஒரு ஜாதகத்துல இருக்கிற சம்பவங்களை சிறப்பா செய்யறதும், அதுக்கு லக்னாதிபதி பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகமைப்புக்கு தகுந்தாற்போல் சில நன்மை தீமைகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த 3 லக்கணத்துக்குமே உண்டு. பெரும்பான்மையா லக்கண பிரகாரம், அதாவது விதி பிரகாரம் தான் கிரகங்கள் வேலை செய்யும். ஒருத்தருக்கு இப்ப 5ஆம் இடம்னு வச்சுங்க, 5ஆம் இடம் பூர்வீகம், புத்திரம், தாய்மாமம், உறவு குறிக்கக்கூடிய பாவகம். இப்ப இந்த 5ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய பூர்வீகமாகட்டும், அவருடைய குலதெய்வமாகட்டும், குழந்தைகளாகட்டும், தாய்மாமன் உறவுகளாகட்டும், இது எல்லாமே அது பிரகாரம் தான் நடக்கும். அதாவது மதி லக்கணத்தை வச்சும் 5ஆம் இடத்தை நம்ம கணிக்கலாம். ஆனா பெரும்பான்மையா நடக்கக்கூடிய விஷயங்கள் லக்கண பிரகாரமே தான் நடக்க பார்க்கும். சந்திர லக்கணத்தை நாம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, உண்மையாலுமே அவருடைய பூர்வீகம், புத்திரம், தாய்மாமன், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இது இருக்கா இல்லையா, அப்படி இல்லைங்கிறப்ப இந்த மதி லக்கணத்தை வச்சு எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சந்திர லக்கணம் பயன்படும். சரி, இது ஒரு கணக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் கதி பிரகாரம், அதாவது சூரிய லக்கண பிரகாரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேற கதியே இல்ல, இதுதான் வழி அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய லக்கணம் தான் கதி லக்கணம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு திருமணம் விதி பிரகாரம் திருமணம் நடக்கும். வரக்கூடிய மனைவி இப்படிதான், இந்த குணாதிசயத்துல தான் இருப்பாங்க, இந்த இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மனைவி அமையும் அப்படிங்கிறது விதி பிரகாரம். நடந்த திருமணத்தை நம்ம மதியால வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயத்தை பொறுத்து நம்ம நடந்துக்கிறதும், குடும்பத்தை எந்த சிக்கலும் இல்லாம வழிநடத்துறதும் இந்த மதி லக்கணம் வேலை செய்யும். இந்த 2 லக்கணத்தையும் தாண்டி கதி லக்கணம் எப்படி வேலை செய்யும்னா, வேற வழியே இல்ல. அவங்க கூட தான் வாழ்ந்தாகணும். அது நல்லதோ, கெட்டதோ, மனைவி நல்லவங்களோ, கெட்டவங்களோ அது அப்புறம். ஆனா வேற கதியே இல்ல. அவங்க கூட தான் வாழணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது கதி லக்கணம். ஸோ இந்த 3 லக்கணமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு விதிகள முடிவு பண்ணும். நம்மளுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகள பிறக்கும் பொழுதே விளக்கமா அது சொல்லி தான் பிறக்குது. ஒரு குழந்தைய ஜனனமாக வைக்கிறது. அதேபோல இன்னொரு இன்னொரு விளக்கமும் பார்த்துருவோம் நம்ம. தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது சிம்ம லக்கணத்துல பிறக்குது அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா, லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த லக்கண பிரகாரம் பாருங்க 4ஆம் இடம். எந்த கிரகம் பலம் இல்லாம இருக்குது அப்படின்னா, 4ஆம் இடம் பலம் இல்லாம இருக்குது. அங்க செவ்வாய் நீசமாய் நிக்கும். இப்ப இந்த 4ஆம் அதிபதி நீசமாச்சு அப்படின்னாவே, நம்மளுக்கு காரக கிரக ரீதியா பார்த்தோம்னா, சொத்து பிரச்சனை, வீடு சம்பந்தமில்ல வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இயற்கையாவே அதுக்கான சந்தர்ப்பங்கள் அங்க உண்டாகும் அப்படின்னு. இப்ப மதி பிரகாரம் நாம பார்த்தோம்னா, 4ஆம் அதிபதி எல்லா கிரகத்தோட கூட்டு கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறது. ராகு, சூரியன், சனி, அது புதன் இது 3 கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறதும் நம்மளுக்கு பூர்வீகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், அதாவது நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத சந்திர லக்கணம் சுட்டி காமிக்கும். அதே போல சூரிய லக்கணம், அதாவது கதி கதி பிரகாரம் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா, இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடமும் அங்க புதன் நேசமா நின்றுட்டு இருக்கு. அப்ப கட்டாயம் அவங்க குடும்பத்துல, அவங்க வீட்டுல டாக்குமெண்ட் இல்லாத வீட்டுல இருப்பாங்க, இல்ல பத்திரம் இல்லாம இடத்துல இருப்பாங்க, இல்ல பூர்வீக பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். பத்திரம் இவங்க கையில இருக்காது. இந்த மாதிரி இது இருக்கும். அப்ப ஓவரால் எந்த லக்கணத்தை பார்த்தாலும் பலன் ஒண்ணுதான். இந்த 3 விஷயத்திலையும் சரியா இருக்குது அப்படின்னா, அந்த இந்த 3 லக்கணத்துக்கும் நடக்கிற சம்பவங்கள் சரியா இருக்குது அப்படின்னா, அது மாத்துறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுக்கு பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஸோ அது தெளிவா நம்ம லக்கணாதிபதி, அதாவது விதி அப்படிங்கிற லக்கணமே நம்மளுக்கு தெளிவா சொல்லி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறைமுகமா அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை சந்திர லக்கணம் சொல்றாங்க. அப்ப சந்திர லக்கண பிரகாரம் பார்த்தோம்னா, இதுதான் விதிய மதியால வெல்லலாம் அப்படிங்கிறத இந்த சந்திர லக்கண பிரகாரம் தான். ஆல்ரெடி டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு, இல்ல பூர்வீக சொத்தா இருக்குது, கூட்டு கூட்டு இதுல இருக்காங்க,
இல்ல அண்ணன் தம்பி எல்லாமே ஒரே வீட்ல இருக்கிறோம். இந்த மாரி வாய்ப்புகள் இருக்கிறப்ப, நாம பிரிச்சு அத சரி பண்ணி நமக்கான சொத்துக்கள, நமக்கான இடத்த அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல மதிப்பிரகாரம். கதி அப்படின்னா வேற வழி இல்ல. அவ்வளவுதான் நமக்கு குடுத்த பிராப்தம் அவ்வளவுதான் அப்படின்னு ரைட் இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றது கதி லக்கணம். ஸோ ஒரு விஷயத்த உறுதி பண்றதுக்கு இந்த 3 லக்கணமும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு சொத்து ஆகட்டும், ஒரு வீடு கட்டுறதாகட்டும், எத பண்றதா இருந்தாலும் நம்ம இந்த 3 லக்கணத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம மத்த விஷயத்த பர்ட்டிகுலரா சில விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 லக்கணமும் கட்டாயம் அவங்களுக்கு உதவியா இருக்கும். பெரும்பான்மையா இந்த விதி பிரகாரமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அத சரி பண்றதுக்கும், இது வேற வழியே இல்ல, இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்றதுக்கும் தான் இந்த 3 லக்கணம் இருக்கும். நம்ம அதனால தான் வந்து கிரகப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே லக்கணத்துக்கு தான் பலன் சொல்லியிருக்கு. எல்லாருமே ராசிக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் ஜோதிட வரலாற்றுல முதல் முறையா லக்கணத்துக்கு பலன் சொல்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கோம். பலன் சொல்லிட்டும் இருக்கோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரேன். நீங்க விருப்பப்படுறவங்க தாராளமா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.